நீங்கள் சில விதைகள் விதைச்சிருக்கீங்க. அதோட பலன் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? இது நான் வந்து இத்தனை விஷயங்கள் எனக்கு வேணும், தேவைப்படுது, நான் இவ்வளோ நேரம் நான் வந்து ப்ரே பண்ணுறேன், ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு உங்கள் கைக்கு இன்னும் வந்து சேரலை, அதனால் கடவுள் நமக்கு வந்து இதை செய்கிறாங்களா, அம்மன் நமக்கு வந்து இந்த விஷயத்தில் ஏதாவது முன்னேற்றம் கொடுப்பாங்களா, இல்லை இது இப்படியே காலம் கடந்து போயிடுமோ அப்படின்னு பயம் இருக்குது உங்களுக்கு. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் வச்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் போட்டிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, அதில் வந்து எப்போ வந்து அது வந்து உங்களுக்கு அதை ஒரு சேல் பண்ணி அந்த ஒரு அவுட்புட் எப்போ கிடைக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு அவுட்புட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க, அதுக்கான ரிவார்டு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. நீங்கள் செஞ்ச அந்த வேலைக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் நடத்தி தருவேன். இப்போது நீ வந்து பிளான் பண்ணுற விஷயம் எல்லாமே உனக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை. நீ வந்து உனக்கு வந்து பேஷண்ட் வேணும். கண்டிப்பாக உனக்கு வந்து இப்போ நீ பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச விஷயங்கள் அதில் ஒரு ரிசல்ட் வரலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு பலன் கிடைக்கும். சில பேர் இந்த ரீடிங் பார்க்கும்போது சில இன்டென்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். சடனாக எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணி கேட்குறீங்க ஃப்யூச்சருக்காகன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, நான் உங்களுக்கு நடத்தி தருவேன். சில பேர் வந்து ரொம்ப நாளாக டைம் டிலே ஆகிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. இது வந்து தேவையில்லாத வருத்தம். தேவையில்லாத வருத்தத்தை நீங்களாக போட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. நம்பிக்கையோட பொறுமையாக இருங்க, நான் கண்டிப்பாக நடத்தி தருவேன். நீ போட்ட எஃபெக்ட் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு ஷுவரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்த கார்டு வந்து உங்களுக்கு அந்த ஒரு பேஷண்ட் பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாத்திரம் நிரப்பப்படும். ஓகேவா? சில பேர் வந்து உங்களோட ஃபேமிலி ஒற்றுமைக்காக கணவன் மனைவி பாண்டிங் நல்லா இருக்கணும், பிள்ளைகளோட லைஃப் நல்லா இருக்கணும், பிள்ளைகளுக்காக திருமணத்துக்கு இல்லைனா அவங்க ஜாப் கேரியருக்கு இது மாதிரி ஏதோ அவங்களோட முக்கியமான எஜுகேஷன் இதுக்காக நீங்கள் இன்டென்ஷன் வைக்கிறீங்க, கணவருக்கு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி